இந்த சண்டே என்ன பிளான்? சண்டே இப்போதைக்கு எந்த பிளானும் இல்லை. இதுக்கப்புறம் வேலை இருந்தால் தான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். உனக்கு கடலை வேணுமா? ஹா. இதை பிடிச்சிக்கோ. அண்ணா 2 கடலை. இந்த போலாமா? நீ இன்னும் ஓபன் பண்ணலையா? 2 கையில இருந்தா எப்படி ஓபன் பண்ணுவ? இங்க கொடு. கடலை வாங்கி கொடுத்தாலே நீ ரொம்ப சந்தோஷப்படுவியா? எங்க டாடி கொஞ்சம் ரிச் தான். நான் பீனட் பட்டர் மட்டும் தான் சாப்பிடுவேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாங்க 3 பொண்ணுங்க. எங்க அப்பா தினமும் குடிப்பாரு. இது வரைக்கும் எங்களுக்கு ஏதாவது காஸ்ட்லியா வாங்கி கொடுத்துருக்காருன்னா அது இது மட்டும்தான். ஒருவேளை பாசம் அதிகமாயிடுச்சுன்னா பெருசா ஏதாவது வாங்கி தருவாரு. இல்ல உன்னோட பர்த்டே இல்ல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லவே இல்லையே. எனக்கு எதுவும் வேண்டாம். எதுவும் வேண்டாமா? வேணும்னா நம்ம போய் ஃபலூடா சாப்பிடலாமா? வேணாம், அப்புறம் கோல்ட் ஆயிடும். சரி, அப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, என்னால முடிஞ்சது வாங்கி தரேன். இங்க வா. எனக்கு உன் கூட அப்படியே நடக்கணும் போல இருக்கு. இந்த போட்டுக்கோ. நம்மளோட கையிலயும் கொஞ்சம் காசு இருந்தா நாமளும் சந்தோஷமா இருக்கலாம்ல. பாரு, பஸ் ஸ்டாப் கிட்ட வந்துட்டோம். நம்ம ஒரு பர்த்டே செல்ஃபி எடுத்துக்கலாமா? முதல்ல இந்த கொடையை மடக்கிறேன். இதை இங்கே மூவ் பண்ணு. இங்கே தான். ஓகே, அங்கே அது போதும். அது அங்கே அப்படியே கொஞ்சம் அப்படி கரெக்ட். சச்சி, ஹெச்ஆர் உன்னை கூப்பிட்டாரு. எதுக்குன்னு எனக்கும் தெரியல, ஏதோ வேலை விஷயமா உன்கிட்ட பேசணுமா? வேலை விஷயமாவா? என்னடா விஷயம்? சும்மா இல்ல, அப்புறம் சொல்லி என்னடா பிரயோஜனம்? சரிடா, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா என்னன்னு போய் கேட்கலாம்ல. எனிவே, கங்க்ராட்ஸ். நீ மட்டும் எனக்கு ட்ரீட் கொடுக்கல, மறந்துடாத. கண்டிப்பா உனக்கு நீ ட்ரீட் கொடுப்ப. எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஏய் செல்லுன்னு, அப்படிதானே? எனக்கு தெரியாது. அட என்னம்மா நீ மாத்தி மாத்தி பேசுற? நீ தானே அவனங்க பார்த்தேன்னு சொன்ன. நான் பார்த்தேன்னு தான் சொன்னேன். அது சரி, மாத்தி மாத்தி பேசுங்க. சரி சரி சரி, முதல்ல நான் அங்கே போயிட்டு வரேன், அதுக்கப்புறமா என்னன்னு பேசிக்கலாமா? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. போயிட்டு வா. அவன் போயிட்டு வர்றதுக்குள்ள நம்ம ஸ்வீட்ஸ் வாங்கி வைக்கலாமா? ஓகே. காசு லட்டு வாங்கணும். நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? அவன் தான் வாங்கி தரணும். சரி விடு, நானே கொடுக்கறேன். நீ அவனுக்கு பே பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் வாங்கிட்டு வரேன். அப்புறம் ஆரஞ்சு லட்டு வாங்கிட்டு வா, அவனுக்கு அதான் பிடிக்கும். ஓகே. மே கமன் சார்? வா 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 வா. இன்ஸ்டாகிராமை கண்டுபிடிச்ச மார்க்குக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளோ நாள் என்ன முட்டாளாக்கியிருக்கல. சார், உண்மையை சொல்லணும்னா இன்ஸ்டாகிராமை கண்டுபிடிச்சது மார்க் இல்லை, அது ஒரு பயோகெமிக்கல் கம்பெனி. அதுக்கப்புறமா அந்த கம்பெனியை மார்க் அங்கேருந்து வாங்கிட்டேன். உனக்கு எல்லாமே தெரியும்ல. நீ பிசிக்கு வேணா ட்ரை பண்ணலாமே. இல்லை வேண்டாம், நான் ஒரு நல்ல ஸ்டாஃபை மிஸ் பண்ணிடுவேன். சரி உட்காரு. தேங்க்யூ சார். டீ சாப்பிட்டியா? குடிச்சிட்டேன் சார். ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். அப்புறம் சச்சின்? சார், இப்போல்லாம் இன்ஸ்டாகிராமை நோக்கி தான் மொத்த பொண்ணும் போயிட்டு இருக்காங்க. அதுவும் சின்ன சின்ன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஃபோட்டோஸும் வீடியோஸும்.
நேற்று என்னோட ஒய்ஃப் என்னை விட்டுட்டு போயிட்டா. உனக்கு புரியல? இல்லை, வெளியே என்னால் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணவே முடியல. இதை ஆஃப் பண்ணி தரியா? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சென்சிட்டிவ் ஆஃப் பண்ணாலே போதும் சார். அதை ஆஃப் பண்ணிட்டா அப்புறம் வராது. ஐயோ, வரலன்னா எப்படி? வராது. இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸும் வீடியோஸும் வர்றதுக்கு என்ன காரணம்? நீங்கள் அது மட்டும் பார்த்தா அதுதான் வரும். அப்போ அதை ஆஃப் பண்ணிடு. ஆஃப் பண்ணிட்டேன் சார். அப்புறம் இதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு அப்புறமா கற்றுக்கூட. அப்புறம் வேலைலாம் இப்போ எப்படி போகுது? சார் நல்லா போயிட்டுருக்கு. சச்சின், உனக்கு இப்போ என்ன வயசாகுது? எனக்கு இப்போது 29 வயசாகுது. ஓ, அப்போ லைஃப்பில் உனக்கு செட்டில் ஆகணும் தானே? நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்ல? பண்ணிக்கணும். ஓ, நீ சிரிக்கிறத பார்த்தா ஏற்கனவே பார்த்துட்ட போல இருக்க. அதை விடு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? ஷியோர் சார். இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன்னா முதல்ல என்ன என்கொயரி பண்ணுவ? அது கண்டிப்பாக விசாரிப்பேன் சார். பரவாயில்ல, சொல்லு. அது மோஸ்ட்லி கிராமத்து பொண்ணை தான் பார்ப்பேன். உன் கிராமம் பக்கத்தில் இருக்கிற கிராமம் அப்படிதானே? ஆமாம். அப்போ நீ எப்படி சொல்லுவ? நான் இங்கே KNK இன்டர்நேஷ்னலில் எலக்ட்ரிக் இன்ஜினியர்னு, ஒரு நல்ல வேலை, நல்ல வருமானம், அப்படி தானே சொல்லுவ? அது அப்புறம் அப்படி தானே சொல்லி ஆகணும். இங்கே நீ வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்த? இதுக்கு முன்னாடி ஒயரிங் ஜாப்ல இருந்தேன். ஒருவேளை நீ அந்த சமயத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தானா? ஒயரிங் வேலை பார்க்குற ஒருத்தன் அப்படிதானே? அப்போ இந்த நேரத்தில் இதுதான் உனக்கு நல்ல வேலை இல்லையா? அப்புறம் உனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணலான்னு கம்பெனி முடிவு எடுத்தாச்சு. ஏன்னா இங்கே நீ வேலைக்கு வந்து 2 வருஷம் ஆச்சே. தேங்க்யூ சார். உனக்கு நாங்கள் 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டோம். சந்தோஷம் தானே? என்ன சார் 1000 ரூபாவா? சார், நான் இங்கே வந்தப்போ என்னோட சேலரி 10,000 ரூபாய் தான். இப்போ 2 வருஷம் ஆச்சு. வந்த 6 மாசத்துல 14,500 ஆக்கி தரேன்னு சொன்னீங்கல்ல. ஆனால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ 2 வருஷம் ஆகியும் 1000 ரூபான்னு சொல்கிறீங்க. சார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இங்கே வாழ்கிறதுக்கு எவ்வளோ காசு தேவைப்படும் தெரியும்ல. அப்புறம் இந்த PF கட்டிங் இதெல்லாம் போய் என்ன வரும்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? எனக்கு இந்த வேலை வேண்டாம் சார். அப்போ நான் சொன்னது உனக்கு புரியல? எனக்கு புரியல, புரிய போகிறதும் இல்லை சார். நான் இன்ஜினியருக்கு எதுக்கு படிச்சேன்னு எனக்கே புரியல. காசு கொடுக்காத கம்பெனிக்காக நான் எதுக்காக வேலை பார்க்க? ரெப்புடேஷன். ஜஸ்ட் ஹெல் வித் ரெப்புடேஷன். அப்படியா? அப்புறம் என்ன சார்? முன்னாடி சொன்னால அந்த ஒயரிங் ஜாப், அதுக்கு போனாலே எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அப்புறம் இந்த கல்யாணம் பொண்ணு வர்றதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் பார்த்துக்கிறேன். நீ தெரிஞ்சதுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? இல்லை சார், நான் உண்மையை தான் பேசிட்டு இருக்கேன். சேலரி இன்னைக்கு ஏறும் நாளைக்கு ஏறும்னு சொல்லி கடன் கொடுத்தவன் மாதிரி நான் கேட்டுட்டு இருக்கேன். சார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் என்னோட ஃபேமிலியை விட்டு தூரமாக இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதில் இந்த டென்ஷனும் ப்ரெஷரும் வேற. நான் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒயரிங் வேலையை பார்த்துக்கிறேன் சார். அதில் இந்த டென்ஷனும் ப்ரெஷரும் இல்லை. அப்புறம் என்ன விரும்புகிற ஒரு பொண்ணு இருக்கா, அவளும் என்ன விரும்புகிறா. ஸோ எந்த வேலையும் பிரச்சனை இல்லை. நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இங்கே பாரு, உன்னோட வாழ்க்கையை பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் 2 வருஷம் வேலை செஞ்சேன்ல, அதுவே போதும். எனக்கு கண்டிப்பாக வேற வேலை கிடைக்கும். ஓகே, உன்னோட விருப்பம். டேய், மற்றவங்க யாரும் உடம்பு பார்த்துக்கூடா. என்னாச்சுடா? நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். என்ன? டேய், என்னடா ஆச்சு? ₹1000, வெறும் ஒரு 1000 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா கேட்டேன். நான் இங்க 2 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். ஏண்டா, நான் இங்க 5 வருஷமா வேலை செஞ்சு எனக்கு 10,000 தான் சம்பளம். எனக்கும் அதுதான் புரியல. உண்மையை சொல்லணும்னா இந்த ஆசிரமத்தில் எனக்கு முன்னாடியில இருந்தே நீ வேலை செய்கிற. நான் அங்கிருந்து இங்கே வந்ததே அப்ராடுக்கு போகணுங்கிற ஆசையில தான். இங்கே வந்து உன்னை நான் பார்த்தது தவிர வேற எந்த நல்லதும் என் லைஃப்ல நடக்கவே இல்லை. அப்புறம் இப்போ யாராவது ஒருத்தர் சாகுறாங்க.
அட இதெல்லாம் விடு. உன்னோட அடுத்த வேலை என்னன்னு பாரு. இந்த கம்பெனி இல்லைன்னா வேற கம்பெனி இல்லையா என்ன? என்ன நம்மளால முடியாதா? நீ மூவிஸ்ல எல்லாம் பார்த்தது இல்லையா? நல்லது எப்பவுமே கடைசியில தான் நடக்கும். ஏன்டி செத்ததுக்கு அப்புறம் நடந்து என்ன ஆக போகுது? இங்க எதுவுமே சரியா இல்லை. ஏதோ நானும் ஓடிட்டு இருக்கேன். டேய், உனக்கு வேலை தெரியும்ல, அதை செஞ்சா போதும்ல. நானும் அதான் யோசிக்கிறேன். ஆனா அதுக்கு நிறைய டூல்ஸ் வாங்கணும். கையில காசு இருக்கா? காசா? அது ஒன்று தான் எனக்கு இப்போ குறைச்சல். என்கிட்ட ஒன்றும் இல்லை. இல்ல, நீ என்ன பண்ற? இதை நீ வச்சுக்கோ. இங்க பாரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்ல, முதல்ல வேலையை ஸ்டார்ட் பண்ணு. அப்புறம் இது விக்காத, அடகு வச்சா போதும். அம்மாவோடது. அப்புறம் நீ மூட்டி கொடுத்துரு. அப்போ அப்போ நீ என்ன பண்ண போற? ஏண்டா, நம்மள மாதிரி ஆளுங்களுக்காக தான் கவரிங் கம்பெல்லாம் ஈஸியா கிடைக்குது இல்ல. நீ வா, வந்து செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு போ.